குக்கிங் பசார். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். இந்த கொஞ்சோண்டு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு முடிஞ்சு பால் காய்ச்சி இன்றைக்கி காலையில் 7:30 நாங்கள் சும்மா பால் காய்ச்சி குடிச்சிட்டோம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிக்கல, சும்மா 2 ரூமோ அப்படி அந்த மாதிரி ஒரு கால் இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். அது பால் காய்ச்சி குடிச்சிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு 25லேருந்து ஒரு 30 பேருக்கு இங்கே வேலை பார்த்த ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் ஈவினிங் கொடுக்கலாம், நைட்டு ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்லாயிருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு அவங்கள சொல்லலாம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த கறி குழம்பு, சக்கரை பொங்கல், மீன் கிரேவியையும் நாங்கள் வைக்க போகிறோம். ஒரு சட்னி ஒன்று பண்ண போகிறோம். தோசை இதெல்லாம் ஊற்றி கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து ஊற்றி கொடுப்பாரு. இப்போ என்ன செய்கிறோமோ அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். முன்னாடி சக்கரை பொங்கலுக்கு ஒரு பானை வச்சுருக்கேன். கொஞ்சமாக நம்ம கறி குழம்பு, இட்லி, தோசை, சக்கரை பொங்கலை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனாலும் ஒரு இனிப்புங்கிறது ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் சக்கரை பொங்கலை அல்வா மாதிரி பண்ணி ஒரு ஸ்பூன் கொடுப்போம் அப்படின்ட்டு அரை கிலோ அரிசி, 50 கிராம் பயத்தம்பருப்பு, 25 கிராம் கடலைப்பருப்பு லைட்டாக களைஞ்சி ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு நம்ம அரிசியை போட்டுருவோம். இதை அப்படியே நம்ம சிம்மில் போட்டுட்டோம்னா நல்லா குழையிற வரைக்கும் அப்படியே கிடக்கட்டும். இதை முன்னாடி அதுக்கு தான் சக்கரை பொங்கலை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சோண்டு கொடுக்குறதுக்கு அரிசியை போட்டாச்சு. ரொம்ப பொங்கிடக்கூடாது, அப்படியே சிம்மில் கிடக்கட்டும். தக்காளி சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுருவோம். ஏன்னா கறி சாப்பிடாதவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் சட்னி வேணும்ல. எண்ணெய் சூடுவோம். பட்டை மிளகாய் கொஞ்சம் வதக்கிடுவோம். மிளகாய் வந்து ஒரு 50 கிராம் வறுத்துருக்கேன். 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம், 2 இஞ்சி துண்டு. இப்போ நம்ம வெங்காயத்தை தோசை இட்லி ஊற்றுறதுக்கெல்லாம் ஒருத்தர் வந்து செய்ய போகிறாருன்னு சொன்னான். அதோடையே கறி குழம்பையும் செஞ்சுடுங்க, சமையலையும் நீங்கள் செஞ்சுடுங்கன்னு சொல்லலாம். ஒரு 25 பேருக்கு என்னோட சமையல் கொஞ்சம் பிடிக்கிறதுல இருக்குது. அதனாலேயே நான் வந்து நம்ம கொஞ்சம் சமைப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் நம்ம டேஸ்ட்டுக்கு நான் சமைக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக வதங்கினா போதும். வெங்காயமும் ஒரு 4 துண்டு இஞ்சி. இப்போ 1/4 கிலோ அரிஞ்சிருக்க தக்காளியும் இதிலேயே போட்டு கிடைச்சிடும். சாப்பாடுங்கிறது ஹோட்டல்லையோ ஒருத்தரை வச்சுக்கிட்டு சமையல் பண்ணுறதோ அப்படிங்கிறது அது தனி. ஆனால் நம்ம ஒரு வீட்டு சமையல், நம்ம வீட்டு முறைப்படி செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது அது தனி. அதுக்காக தான் கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். வதக்காச்சு. அப்படியேவும் அரைக்கலாம். கொஞ்சோண்டு மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை இதோட சேர்த்து அரைச்சோம்னா நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். இப்படியே இறக்கி வச்சுருவோம். உப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு போட்டுக்கணும். நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன், அப்புறம் பத்தலைனா போட்டுக்குவேன். அதேமாரி இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை கொத்தமல்லி போட்டதுனால காயமோட தேவை கிடையாது. மீன் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து வாங்கிட்டு வந்து காளா மீன் ஒரு 30லேருந்து 40 பீஸ் நறுக்கி இந்த பாருங்க மசாலா போட்டு பெசரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். காலையில் போனால் தான் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும். வாங்கிட்டு வந்துட்டோம். கழுவிட்டு நல்லா மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து இந்த வச்சுருக்கேன். மசாலா என்னென்ன போட்டேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு, கருவேப்பிலை, 2 கொத்து மல்லி, மிளகாத்தூள் எல்லாம் அரைச்சி பேஸ்ட்டு பண்ணி கொஞ்சம் புளியெல்லாம் போட்டு பெசரி வச்சாச்சு. மீன் வந்து வறுவலுக்கு போக மிச்சம் வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி வால் இதையெல்லாம் என்ன வந்து தலை இதையெல்லாம் அப்படியே இட்லிக்கு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். எப்படி பண்ணணும்னு காட்டுவோம். இது வந்து தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு, கருவேப்பிலையெல்லாம் அரைச்ச சாந்து கிரேவிக்காக. மீன் வந்து நல்லா கறி மாதிரி இருக்கும், ரொம்ப முள்ளெல்லாம் இருக்காது. வெங்காயம் 200 கிராம், தக்காளி பழம் ஒரு 1/4 கிலோ அரிஞ்சு வச்சுருக்கோம். அவ்வளோது வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிடுவோம். ஏன்னா நம்ம வந்து இட்லிக்கு கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தக்காளி பழம்லாம் நிறையா போடணும். தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக 2 பச்சை மிளகாய் போட்டு வதங்கிட்டு பச்சை கொத்தமல்லி ஒரு பொடி இதோட நம்ம நல்லா வதக்கிட்டு உப்பை போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா தக்காளி நஞ்சு வந்துருக்கும். சிம்மில் போட்டு மூடி வச்சுருவோம். கறி எடுத்து வந்துட்டு 7 கிலோ கறி. இதை அலசிட்டு வந்துடுவோம். நல்லா அலசிட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் வாங்கி போட்டு கழுவி தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதக்குனது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அந்த பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் போல் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ரொம்ப போடலை, இட்லிக்குங்கிறதுனால கிரேவி மாதிரி பண்ணுறதுனால 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சை மிளகா காரமெல்லாம் இருக்குது. இப்போ இதில் நம்ம வேறு மிளகு இதெல்லாம் அரைச்சிருக்கிறோம்.
ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் அதில் நம்ம நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். ஆனால் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கிரேவி நல்லா சாதம் வந்து இந்த பாருங்க சூப்பராக குழஞ்சி நல்லா வந்துடுச்சு. இப்போ அரைப்படி அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். இதை இதில் போட்ட போகிறேன். நான் எப்போதும் பாவு காய்ச்சி ஊற்றுவேன். இப்போ அப்படியே பொங்க போகிறேன். மண் பானையில் அப்படியே பொங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 3/4 கிலோ வெல்லம் போட்டாச்சு. அப்போ சிம்மில் எடுத்துக்கணும். சூப்பரான மீன் கிரேவி நல்ல வாசனை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்க. இங்கே காட்டுக்கணும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடுவோம். மீன் கிரேவி இட்லிக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தழையை போட்டு அப்படியே சூடாக மூடி வச்சுருவோம். சக்கரை பொங்கலுக்கு முந்திரி திராட்சை எவ்வளவு அரிசி எடுத்தோமோ அதில் 1/4 பங்கு 200 கிராம் முந்திரி 150 கிராம் திராட்சை எடுத்துருக்கேன். பொங்கலுக்கு போட்டுருவோம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. அப்போ நல்லா தடிச்சிடும். எங்கள் வீட்டில் சொன்னாங்க கல் போல் வைக்க வேண்டாம், நல்லா தளராக வைங்க. அதனால் பொங்கல் தளராக வச்சுருக்கேன். முந்திரி திராட்சையெல்லாம் நான் நெய்யில் வறுக்கல, அப்படியே பானையில் போடுறேன். பொங்கலுக்கு கொஞ்சோண்டு உப்பு ரொம்ப போட்டுறக்கூடாது. அப்படி லைட்டாக ஒரு பிஞ்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா இனிப்பை எடுத்து கொடுக்குது. நெய் வந்து 1/4 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். 50 கிராம் எடுத்துட்டேன். 200 ml இருக்குது. அதையும் அப்படியே நெய்யை ஊற்றிடுவோம். 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். சட்னி வந்து அரைச்சிக்கிட்டு வந்துட்டோம். கடுகு வெடிச்சிடுச்சு. 1 ஸ்பூனு உளுத்தம்பருப்பும் நல்லா செவக்கட்டும். 2 பட்டை மிளகாய். சட்னி தாளிக்காமையும் நல்லா வாசமாக இருக்கும். தாளிக்காமையும் சாப்பிட்லாம். ஆனாலும் நான் 2 எல்லாருக்கும் வைக்கிறதுனால கொஞ்சம் தாளிச்சிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு பட்டை மிளகாய். இதில் கருவேப்பிலை 2 போட்டு நம்மளோட ஹெல்த்தியான தக்காளி கருவேப்பிலை வச்சு அரைச்ச சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மூடி எடுத்து வச்சு சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் அப்படியே முந்திரி திராட்சை நெய்யும் அதுமா பொங்கல் அப்படியே இறக்கி வச்சுருவோம். வச்சுட்டு மண் பானை, அதனால நான் பெருமனை வந்து துணியில் அதை எவ்வளவு பக்குவமாக வைக்கணுமோ அதை மாதிரி வச்சுருக்கிறேன். கிராம்பு ஏலக்காய் மேலே நம்ம அப்படியே தூக்கிட்டோம். அவ்வளோதாங்க நம்மளோட சக்கரை பொங்கலும் ரெடி. 8 கிலோ கறிக்கும் வறுத்துட்டேன். மிளகு 50, சோம்பு 50, ஜீரகம் ஒரு 25, சும்மா கொஞ்சோண்டு பட்டை மிளகாய், மல்லி 100, கசகசா 50 கிராம். இதெல்லாம் நல்லா வறுத்து ஆற வச்சுருக்கேன். இது பட்டை கிராம்பு இது வீட்டில் நுணுக்கி வச்சுருந்தது. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். தேங்காய் வந்து 5 காய் திருவி வச்சுருக்கேன். 5 எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு வந்து காமிக்கிறேன். 1/4 கிலோ பூண்டு இஞ்சி அரைச்சாச்சு. வேக வச்சுருவோம் கறியை. இப்போ கறி வந்து வேக வச்சுருவோம். 8 கிலோ கறி 10 லிட்டர் குக்கர் தான் என்கிட்ட 2 இருக்குது. அதனால் 4 கிலோவாக வேக வச்சுப்பேன். வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகா இவ்வளவு வேண்டாங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. 1/2 கிலோ தக்காளி. 4 கிலோ கறியை முன்னாடி இதில் வச்சுக்குவோம். பேஸ்ட்டு அரைச்சிருக்கிறேன். நான் வச்சுக்க போகிறேன். ஆனால் இதில் ஒரு கரண்டி போட்டாச்சு. கொஞ்சமாக மிளகாத்தூள் கறியில் கொஞ்சம் போட்டு, ரொம்ப வேண்டாம். கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். ஒரு 2 ஸ்பூனு தயிர் போடலாம். போடுவோமா? இப்போ எல்லாமே இஞ்சி பூண்டு உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் எண்ணெயெல்லாம் போட்டு விரட்டியாச்சு. இதே அளவு தான் அடுத்த 4 கிலோவும் அந்த குக்கர்லேயும் போட போகிறோம். இதை அப்படியே வேக வச்சுருவோம். லைட்டை போட்டுருவோம். எண்ணெய் சூடு வந்துட்டு பட்டை வெங்காயம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 200, தக்காளி ஒரு 200. நம்ம குக்கர்லேயே வேக வச்சுட்டோம். நல்லா சேர்ந்து கருவேப்பிலை ஒரு பிடி, பச்சை கொத்தமல்லி ஒரு பிடி, இறக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா செவக்க வதக்கிக்கிட்டு காமிக்கிறோம். 2 குக்கர்லேயும் 4 கிலோ வேக வச்சு 5 விசில் விட்டு இறக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்ப வச்சுக்கிட்டு அதில் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த சாந்து அதை கொஞ்சம் தேங்காய் சாந்தியும் ஊற்றிடுவோம். எண்ணெயில் ஒரு பெரட்டிடும். தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கணும். ரொம்ப ஊற்ற வேண்டாம். கறியில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்கணும். இட்லி தோசைக்கு வந்து பெரட்டினாப்புல இருக்கணும். அப்படி எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டுருவோம். 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். பார்த்துக்கிட்டு தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம். இட்லிக்கு ரொம்ப போட்டோம்னா அப்புறம் கறிக்கும். விசில்லாம் அடங்கிட்டு நம்ம திறந்துருவோம். சூப்பராக வெந்துருக்கு. அப்படி பஞ்சு மாதிரி இதையும் திறந்துருவோம்.
இது கொஞ்சோண்டு இதை எடுத்து கட்டுக்கிறோம். வேக வச்ச கறியெல்லாம் கொட்டிடுவோம். ஒரு குக்கரை ஊற்றியாச்சு, அதையும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டு உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து தேவைன்னா போட்டுக்கலாம். உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம மூடி மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான், இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். எங்கள் சமையல் காமிச்சேன். சக்கரை பொங்கல், சட்னி, மீன் கிரேவி, மட்டன் குழம்பு எல்லாம் ரெடியாகி முடிஞ்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டோம் வாசல் பக்கம். வாசலில் நமக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும், நல்லா கட்டையெல்லாம் இருக்கும். அதனால் இங்கே வந்தாச்சு கோயில்கிட்ட. இப்போ வந்து இவர் வந்து அதை காமிக்கலான்னு இங்கே எடுத்துகிட்டு வந்து காமிச்சாச்சு. இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதுக்கு பிறகு எப்படி எடுக்க முடியலையான்னு தெரில. அதனால் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோயிலுக்கு ஆஃபீஸு மேடமா மேடம் வீட்டில்